crucified on the cross of Calvary and then resurrected on the third day. கல்வாரி சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு the church become the temple. இன்றைக்கு சபை ஆலயமாய் மாறி இருக்கிறது. You are the people who are residing inside this holy tabernacle. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். So what we need to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We need to love everyone. நாம் எல்லோர் மீதும் அன்பு காட்ட வேண்டும். We need to forgive everyone. எல்லாரையும் நாம் மன்னிக்க வேண்டும். We need to pray for everyone. எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். Christian life is not because I am following some religion. ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. Christians are only known as Christians when they show Christ to everyone. கிறிஸ்துவன் என்று சொல்லப்படுவது ஒரு மனிதன் கிறிஸ்துவை தன் வாழ்க்கை நெறிமுறைகளிலே வெளிப்படுத்தும் போதுதான் அவன் கிறிஸ்தவனாக கருதப்படுகிறான். Christians are not the people who seek for blessing. கிறிஸ்தவர்கள் என்பது ஆசீர்வாதங்களை நோக்கி தேடி ஓடுகிறவர்கள் அல்ல. But Christians are the people who are blessing for many. அந்த கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் பிறரின் ஆசீர்வாதங்களுக்காக தங்களை தாங்களே அதற்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்கிறவர்கள் தான். This gonna happen? என்ன நடக்க போகிறது? The Bible says everything in the sequence of 2000 years. 2000 ஆண்டுகளுக்கு ஒப்பனையாக சில காரியங்களை வேதம் இங்கு சொல்கிறது. From garden to tabernacle it is 2000 years. ஏதேனிலிருந்து ஆசரிப்பு கூடாரம் வரையிலும் இருக்கிற காலகட்டங்கள் ஒரு 2000 வருஷமா இருக்கிறது. From the tabernacle to Jesus it is 2000 years. ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து இயேசு வாழ்ந்த காலம் வரைக்கும் கணக்கிடும்போது அங்கே ஒரு 2000 வருஷம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And now it's been 2000 years about to complete. இன்னும் இப்பொழுது நாம் ஒரு 2000 வருஷத்தை நிறைவு செய்தவர்களாக இருக்கிறோம். And church of God needs to have a hope that new heaven and earth is about to come. இன்றைக்கு சபையாகிய நமக்கு ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியையும் எதிர்பார்த்தவர்களாக நோக்கி பார்த்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். Why is it meditating on the cross of Calvary is very important to the church of God? ஏன் கல்வாரி சிலுவையின் தியானம் ஏன் சபைக்கு ஒரு முக்கியமாய் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், because you are representing the new heaven and the earth that is about to come. வரப்போகிற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நீங்களும் நானும் தான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். We are the people who is carrying the presence of God with us. நீங்களும் நானும் தான் தேவனுடைய சமூகத்தை சுமந்து செல்கிற ஒரு மனுஷியாக இருக்கிறோம். That is the reason it is very important for the church of God to stand for holiness, to stand for eternal life and stand for Christ Jesus. அதனாலதான் தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் பரிசுத்தத்திற்கு நாம் அதிலே நிற்க வேண்டும்.